ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதே. மருகினிலே ஆவலா வருகின்றே. இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றே. என் நேரமும் எந்தன் சுவாசம் நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே இயேசுவே
வருகின்றேன். சொல்லுங்க. இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் துதித்திடுமே என்னாலுமே. எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. Let's just whisper that name, Jesus. இந்த நாமத்திலே வல்லமை உண்டு. இந்த நாமத்திலே சுகம் உண்டு. Yes, Jesus. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கர்த்தர், நீர் ஆண்டவர், நீர் தேவன். இந்த நாளிலே நாங்கள் மறுபடியும் உம்முடைய பாதத்திலே காத்திருக்க வந்திருக்கிறோம் ராஜா. தேவன் தாமே இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை.
பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம் நீ பெரியவர் போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே. மரித்து போன அந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah.
அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. Say jai, say say yes, say you, say yes. What does it say? Jesus! Who is Jesus? He's the name. Really? Yeah! Okay then, come on. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என் சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என் சமாதானக்காரனே. இஸ்ரவேலின் தேவனை போற்றி பாடுவோம் ராஜனை, உலகை மீட்ட கர்த்தரை சோஸ்தரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனை போற்றி பாடுவோம் ராஜனை, உலகை மீட்ட கர்த்தரை சோஸ்தரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனை போற்றி பாடுவோம் ராஜனை, உலகை மீட்ட கர்த்தரை சோஸ்தரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனை போற்றி பாடுவோம் ராஜனை, உலகை மீட்ட கர்த்தரை சோஸ்தரிப்போம் என்றுமே.
ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே தந்தீர் உமை ஆராதிக்க பலனை தந்தீர் உமை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் தந்தீர் உமை ஆராதிக்க பலனை தந்தீர் உமை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பேன் உமை எந்நாளும்
வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം, ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം, ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் மானிரே, சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം, ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. இளைப்பாறுதல் தரும் வேந்தரே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, இழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം, ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ബലവീനം யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിன் തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം, ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം, ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ശരണം ശരണം ശരണം, ശരണം ശരണം ശരണം.
தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருக்கும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன்னா ஜீவாப்போம் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை எங்கள் தியானத்திலே நாங்கள் புசிக்கையிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு இடைப்படும்படி நாங்கள் காத்திருந்து இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் 2020ஆம் ஆண்டு முடிந்து இப்பொழுது 2021ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் செல்லுகிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் எடுத்து செல்லும் பொழுது நமக்கு அறியாத, நமக்கு தெரியாத பல சவால்கள் முன்னே இருப்பதை குறித்து யோசுவாவின் வாழ்க்கையிலே எப்படி அவர் தேவனுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் மக்களை எடுத்து சென்று பிரவேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவா மோசேக்கு பிறகு, அதாவது மோசே மரித்த பிறகு இப்பொழுது அவனுக்கு தான் அந்த பொறுப்பு, இந்த மக்களை எடுத்து செல்வதற்கு. ஆக அவனுக்குள்ளே ஒரு திகில், ஒரு பயம். ஏனென்றால் இதுவரைக்கும் அவன் மோசேயின் நிழலில் இருந்து அவர் வந்திருந்தார். அதே சமயத்தில் இந்த பிரயாணம் 2 வருஷம் எடுக்க வேண்டியது 40 வருஷம் எடுத்தது, இந்த மக்கள் கீழ்ப்படியாத காரணத்தினாலே. இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை அந்த யோர்தானுக்கு அப்புறம் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே? இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்பாரானால் அவர்கள் சுகபத்திரமாய் 2 வருஷத்திலேயே அந்த பிரயாணத்தை முடித்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் 40 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். ஆக யோசுவாவின் இந்த வரலாற்றிலே முதலாவது இந்த மக்களை அந்த தேசத்துக்குள்ளே எடுத்து செல்லும்படி அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் மோசே இடத்திலே சொன்னதை போல இது யோசுவா இடத்துல அந்த தைரியத்தை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் தம்மை வழிநடத்துவார் என்பதை அவர் அறிந்த வண்ணமாய் சவாலை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கடைசி கட்டத்தில் அவர்கள் யோர்தான் நதியை அவர்கள் தாண்டி செல்ல வேண்டும். ஆக அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த தேசத்தின் சூழ்நிலை அவர்களுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட மக்களை அவர்கள் சந்திப்பார்கள் என்று தெரியாது. எவ்விதமான எதிர்ப்பை அவர்களுக்கு நேரிடும் என்று அவர்களுக்கு தெரியாது. இருந்த போதிலும் முதலாவது கர்த்தர் கொடுக்கிற சவால், கர்த்தர் அவர்களோடு செல்லுகிறார் என்பதை குறித்து அந்த நம்பிக்கையிலே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செல்லுவார்கள். அதே போல நாமும் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன சவால் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இந்த ஆண்டிலே, அதாவது 2020ஆம் ஆண்டிலே பலர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். பலர் நம்மை விட்டு அவர்கள் தூரமாய் போய்விட்டிருக்கிறார்கள். பல விதத்திலே நாம் பல கஷ்டங்கள், பல கசப்பான அனுபவங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நம் மனதிலே ஒரு கேள்வி இருக்கக்கூடும். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது செழிப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே அல்லது ஒரு மறுமலர்ச்சியான ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்முடைய காரியங்களை கவனித்து கொள்வார் என்கிற அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செல்வது அவசியம். ஏனென்றால் தெரியாத சூழ்நிலைக்குள் நாம் செல்லும் பொழுது ஆண்டவருக்கு நமக்கு தெரியாத சூழ்நிலையை அவர் அறிந்தவராயிருக்கிறார். அப்போ அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறபடினால் நாம் அவருடைய நம்பிக்கைக்குள்ளே அவருடைய சவாலை எடுத்துக்கொண்டு, அதாவது யோசுவாவுக்கு எப்படி ஆண்டவர் சொல்லி நீ போ, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னுடைய கூட இருப்பேன் என்கிற அந்த வாக்கு அவன் பெற்று செல்வதை போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு
நான் 2020ஆம் ஆண்டில் உன்னோடு இருந்ததை போல 2021ஆம் ஆண்டிலே உன்னோடே கூட இருப்பேன், நீ போ என்கிற சவாலை நமக்கு கொடுக்கிறார். தேவன் பாருங்க, அவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சவாலை கொடுப்பாரானால் அவர் அந்த சவாலிலே ஈடுபடுகிறார். When God challenges us to go into the new year with faith and boldness, He is actually making a commitment towards that challenge that He's given us. The verse says, as I was with Moses, Joshua, I will be with you. As I was with you this year, I will be with you in the coming year. ஸோ அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற சவால், அதாவது நீ நம்பிக்கையோடு இந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பாயானால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த ஈடுபடுதல். God commits Himself to us when we accept the challenge to move on into the new year. 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பிரியமானவர்களே, அங்கே காணப்படுகிற காரியம் தேவனுடைய வல்லமையான பிரசனம். அவருடைய பிரசனம் நமக்கு காணப்படும் பொழுது அது ஒரு வல்லமையான தெய்வீக ஒரு கூட வருகிற ஒரு பிரசனமாக இருக்கிறது. God's powerful presence will go with us in the new year. Verse 5. அது மாத்திரமல்லங்க, தேவன் நம்மோடு என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட என் வாழ்க்கையில் தனிப்பட்ட என்னோடு அவர் வருகிறார். இயேசு ஒரு சமயத்தில் இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இதோ முடிவு காலம் வரைக்கும், முடிவு பரியந்த காலம் வரைக்கும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அதை அவர் சீஷர்களை பார்த்து அந்த 11 பேருக்கு சொன்னார். When Jesus says, lo, I am with you always, in Matthew 28:20, he was addressing the disciples, the 11 of them. ஆக இதே வசனம் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு கூட, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சதா காலம் பரிந்த முழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே என்று அவர் சொல்லுகிறார். ஸோ God's presence is not only corporate but personal. தேவன் இஸ்ரவேல் மக்களோடு இதுவரைக்கும் இருந்ததை போல தொடர்ந்து இருப்பார். தேவன் என்னோடு இந்த ஆண்டிலே தனிப்பட்ட விதத்தில் இருந்ததை போல தொடர்ந்து அவர் இருப்பார் என்கிற ஒரு சத்தியம். அப்படியானால் அவர் நம்மோடு இருக்கையிலே நாம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். சில சமயத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னோட இல்லை என்று கூட நம்ம உணர்ந்திருக்கலாம். நாம் பின்னிட்டு பார்க்கும்போது 2020ஆம் ஆண்டிலே பலவிதமான சோதனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த சோதனைகளில் சில சமயத்தில் நாம் பார்த்து கேட்டிருப்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே என்னோடு இருக்க வேண்டிய நீர் எங்கே, ஏன் என் கூட இல்லைன்னு கூட கேள்வி கேட்டிருக்கிறோம் இல்லையா? It's possible that as you look back in the last year 2020, when we were going through crisis after crisis, a question could have come up in our minds, Lord, where are you? Now even if we ask the question, where are you, God is still with us. ஒருவேளை அவரை நாம் காணாமல் உணர முடியாமல் இருக்கக்கூடுமானாலும் கூட அவர் நம்மோடு இருப்பது நிச்சயம் உறுதி என்று சொல்ல வருகிறேன். His presence is also permanent. It's not a temporary presence. அவருடைய பிரசனம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரியமானவர்களே நிலையான அல்லது உறுதியான பிரசனம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். I will not leave you or forsake you. That means it's a permanent presence that God leads us into the challenge of the new year. So you don't have to fear. It's permanent.
ஆக தேவன் இந்த சவால்களோடு நம்மோடு இருக்கக்கூடுமானால் நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டுமே. முதலாவது, அவருடைய கட்டளைகளை நாம் கனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்றாரு, யோசுவா, நீயும் இந்த மக்களும் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலமாய் தியானித்து அதன்படி நீங்கள் நடப்பீர்களானால் உங்களை நான் வழிநடத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இது 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தெளிவான விதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா, இந்த மக்கள்கிட்ட சொல்லு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது எவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையை இதுவரைக்கும் நம்ம வழிநடத்தியதோ அதே வார்த்தை, வாக்கு நிறைந்த வார்த்தை, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை கனப்படுத்த வேண்டும். கர்த்தர் தெளிவான விதத்தில் இதை செய், இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த சவாலோடு நாம் பிரவேசிப்போமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் கனப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த மக்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் பல்வகையில் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். It's interesting that when we stay glued to the word of God, just as God said to the Israelites, when you obey my commandment, I will give you victory over victory upon the aliens living in that land. So when we obey the word of God in our challenges for the new year, God is going to give us victory. For He is Jehovah Nissi, the God who gives victory. ஆக இந்த தேவ வார்த்தையை முழுமையாய் நாம் கனப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு நேரம் கிடைத்தால் நான் வேதத்தை வாசிப்பது, நேரம் கிடைக்காவிட்டால் வாசிக்க தேவையில்லைன்னு அப்படிலாம் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலமாய் என்னுடைய வார்த்தையை நீ தியானிக்க வேண்டும். ஒரு முழுமையை காட்டுகிறது. It talks about a complete meditation on God's word. Day and night meditate on my word. It talks about consistency. It talks about never failing to read, meditate and follow the word of God. தவறாதபடி அவருடைய வார்த்தையை இரவும் பகலுமாய் நம்முடைய நேரத்துக்கு அல்ல, அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் முழுமையாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். So here is God's promise for the new year. He wants to be involved in our lives as we walk into the new year. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தெளிவான விதத்தில் இந்த யோசுவாவின் வரலாற்றை சொன்னதை போல நமக்கும் அவர் ஞாபகப்படுத்துகிறார். யோசுவா, நீ போ, என்னுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுகிறபடி நீ செய்வாயானால் உன்னோடு நான் இருப்பேன். அந்த தேசத்தை நீங்கள் முழுமையாய் குடியேறு வரைக்கும் உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா எதிரிகளை நான் தள்ளி விடுவேன். நீங்கள் சமாதானத்தோடு அந்த தேசத்தில் நான் உங்களுக்கு மோசேக்கு நான் வாக்களித்ததை போல அந்த வாக்கை உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். The Bible is full of promises and we trust on His promises as we go into the new year. God clearly says, if you obey my commands, if you stick to my word, honor my word, my presence will go with you. When we talk about presence, we're talking about the very God, Emmanuel, with us. அதுதாங்க அர்த்தம். நான் உன்னோடனே கூட இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை அவருடைய பிரசனத்தை காட்டுகிறது. ஆனால் அந்த பிரசனம் என்னவென்றால், பிரியமானவர்களே, தேவன் கிறிஸ்மஸ் சீசனில் இம்மானுவேல் என்று பார்த்தோம் இல்லையா, தேவன் என்னோடு எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே தேவன் மாறாதவராய் இருக்கிறபடி அவர் இந்த வருஷத்தில் இருந்ததை போல் வருகிற வருஷத்தில் நம்முடைய பிரச்சனை மாத்திரமல்ல, தாமே நம்மோடு
நமக்குள் நம்மேல் அதிகாரத்தோடு அவர் தங்கும்படி தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் ஜெபம் செய். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, யோசுவாவின் புத்தகத்தின் வசனத்திற்காக நன்றி ராஜா. பயந்த சுபாவத்திலே காணப்பட்ட யோசுவாவுக்கு ஆண்டவர் தைரியத்தையும் சவாலையும் தரிசனத்தையும் கொடுத்து, நீ போ யோசுவா, நான் உன்னோடனே கூட இருப்பேன், மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தபடியினான் தேவன் அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து, அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவன் வாக்களித்தபடி அந்த தேசத்திலே குடியேறியதை நாங்கள் பார்த்தோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ராஜா, நாங்களும் ஒருவேளை யோசுவாவை போல ஆரம்பத்தில் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். எங்களுடைய எதிர்காலம் இந்த புதிய ஆண்டில் எப்படிப்பட்டது என்று நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை நமக்கும் சொல்லுகிறாரே, மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ போ, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், உமக்கு வெற்றியை தருவேன், உனக்கு நோக்கி வருகின்ற எல்லா அனுபவங்களிலே சூழ்நிலையிலே நான் மேற்கொள்வேன், உமக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஒருவேளை இந்த பழைய ஆண்டு கொஞ்சம் இருளாக இருந்த போது, இந்த புதிய ஆண்டிலே அந்த இருளின் மத்தியிலே உனக்கு வருகிற எல்லா அனுபவங்களிலே அதன் நடுவிலே நான் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் செல்லுகிறோம் ராஜா. நீர் முன் சொல்லுகிற தேவன், நீர் எங்களோடு கூட வருகிற தேவன், எங்களுக்கு பின்னாலே பாதுகாத்து வருகிற தேவன். ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்தில் எங்களுக்கு நீர் தைரியம், அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் நம்பி விசுவாசித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ராஜா, நீர் கொடுக்கிற நிபந்தனையில் உம்முடைய வார்த்தை நாங்கள் கெட்டியாய் பிடித்து உம்மை கனப்படுத்தும் பொழுது எங்களுக்கு இந்த புதிய ஆண்டிலே வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பீர் என்று விசுவாசி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை உம்முடைய கைகளிலே பொற்கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே இயேசுவே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானே. அல்லேலூயா.
தானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வாழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. சேர்ந்து சொல்லுவோம், உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வாழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள, உமக்காய் மாத்திரம் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பலம் தருவீராக. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம், ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம், ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். உள்ளம் நிரம்ப வாய் நிரம்ப ஸ்தோத்திரமே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவையை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை, நீரில்லாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவையை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை, நீரில்லாமல் நித்தியமில்லை. வாருங்கள், பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து ஜெபிப்போம். சேனைகள் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே,
எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்கள் ஆகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசன் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்போதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாக இந்த பரிசுத்த நற்கணலில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமீன். நமக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருசரீரம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். நாம் இந்த அப்பத்தை சாப்பிடுவோம். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிக்கும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய திரு ரத்தம், என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை நினைவு கூறும்படி இதை செய்க என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். வழியாகிய இயேசு, சத்தியமாகிய இயேசு, மெய் வாழ்வுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே ஆழமான அருமையான அர்த்தம் நிறைந்த ஆசீர்வாதமாய் தங்கும்படி எழுந்து அன்பு நேசரோடு செல்லுங்கள். ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் இந்த புதிய ஆண்டுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வாக்கு, பழைய ஆண்டில் நான் உன்னோடு இருந்ததைப் போல இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் தொடர்ந்து உம்மோடு இருப்பேன் என்கிற வாக்கு நம்மிலே நிறைவேறும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
bless you. Amen. 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 சேர்ந்து பாடுவோம் ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. Hallelujah. விடையறியா காலங்கள், தினம் புரியா நேரங்கள், எந்த நெஞ்சின் ஆழங்கள் தேடி பார்க்கிறேன். விடையறியா காலைகள், தினம் புரியா கவலைகள், வஞ்சனைகள் ஏதுமின்றி உண்மை சொல்கிறேன். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன். கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன். உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். பகலினில் தொலைந்தேன் நெஞ்செல்லாம், இரவினில் கரைந்தேன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும். என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். உன் கரங்கள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும். என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். போகும் தூரமெல்லாம் அழகாகும். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன். கைகள் ரெண்டும் இறுக்கி பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன். கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன். உண்மை புரிந்தும் உண்மை தெரிந்தும் தைரியங்கள் இல்லாதவன். உன் கைகள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும். என் கரங்கள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும். உண்மை என்று நடந்தால் நிலமெல்லாம் நிலவாகும். என் கைகள் நீர் பிடித்தால் போகும் தூரம் அழகாகும்.
கைகள் கோர்த்து நடக்கும் போது எந்தன் பாதை என் இயேசுதான். கைகள் ரெண்டும் இறுக்கி பிடிக்கும் எந்தன் பாசம் என் இயேசுதான். எந்தன் கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் என் இயேசுதான். நாம் தெரிந்தும் உண்மை புரிந்தும் தைரியமே என் இயேசுதான்.